பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இது பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி. ஒரு நாள் எம்எல்ஏ. பொங்கல் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது கரும்பு வாழைப்பழமும், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல். ஒவ்வொரு பொங்கலுக்கும் நமக்கு தேவையான அரிசி, காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், பூக்கள், இஞ்சி, மஞ்சள் இதெல்லாத்தையும் உற்பத்தி செய்யறது உழவர்கள் தான். உழவர்கள் இல்லைன்னா நமக்கு பொங்கல் இனிக்காது. உலகத்துல உள்ள அத்தனை பேரோட வயிற்றையும் நிரப்பி உயிரை பாதுகாக்கக்கூடிய உன்னதமானவர்கள் உழவர்கள். அப்படிப்பட்ட உழவர்களுக்கு நீங்க ஒரு நாள் எம்எல்ஏவா இருந்தா உழவர்களுக்காக சட்டமன்றத்துல போய் என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். பல ஆளுமைகள் அவங்களோட கருத்தை நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு நாள் எம்எல்ஏவா இருந்து முதல்ல சட்டமன்றத்துல பேச போறது யார் தெரியுமா? தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருதினை பெற்ற கவிஞர் தூயவன் அவர்கள் தான் முதல்ல தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க போறாங்க. வாங்க நேயர்களே, கேட்டு ரசிக்கலாம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தும் என்றாலும் வேண்டேன், அன்னை தமிழுக்கு அன்பு வணக்கம். பட்டாம்பூச்சி பண்பலை வாயிலாக உழவர்களுக்காக உங்கள் குரல் என்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பூத்திருக்கும் புத்தாண்டு காத்திருக்கும் உங்கள் கனவுகளை மெய்ப்படுத்தட்டும் என்கின்ற வாழ்த்தோடு அனைவருக்கும் புத்தாண்டு பின் வாழ்த்தையும் தைத்திங்கள் தமிழ் புத்தாண்டு பொங்கல் முன் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தால் உழவர்களுக்காக உங்கள் குரல் எவ்வாறு சட்டப்பேரவையில் எதிரொலிக்கும் என்று பண்பலை நிர்வாகத்தார் என்னிடத்தில் கேள்வி கணையை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த நல்வாய்ப்பை வழங்கிய பட்டாம்பூச்சி பண்பலை நிர்வாகத்தாருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என் மனம் நெகிழ்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். உழவர்களுக்கான என் குரல் இதோ சட்டப்பேரவையில். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, உங்கள் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, தமிழர்கள் இரண்டு தொழிலை பிரதானமாக சங்க காலத்தில் கொண்டிருந்தார்கள். ஒன்று மானம் காக்கிற நெசவு, இன்னொன்று உயிர் காக்கிற உழவு. உயிர் காக்கக்கூடிய உழவு தொழிலை செய்பவர்களின் உயிர் இன்றைக்கு காக்கப்படுகிறதா? அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா? அவர்கள் நெகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா? அவர்களின் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கிறதா என்று பார்த்தால் என் ஏக்கமெல்லாம், என் வருத்தமெல்லாம், என் சோகமெல்லாம் சாகுபடி செய்பவர்களை சாகும்படி செய்துவிடக் கூடாது என்பதில்தான் இருக்கிறது. சங்க காலத்தில் தொடங்கி நவீன காலம் வரையில் விவசாயத்தை போற்றி வாழுகிற சமூகமாகத்தான் நாம் இருந்திருக்கிறோம். இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த அந்த காலத்தில் விவசாயத்தையும் விவசாயம் செய்கிறவர்களையும் இறைவனாக பார்த்திருக்கிற மரபு நம்மிடத்தில் இருந்திருக்கிறது. அதனால் தான் வள்ளுவ பெருந்தகை 2000 ஆண்டுகள் முன்பே சொல்லி இருக்கிறான், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றும், சுழன்றும் ஏர் பின்னது உலகம் உழன்றும் உழவே தலை என்றும் பல்வேறு குரல்களில் உழவை பற்றிய மேலாண்மையை சொல்லியிருக்கிறார். உழவு எவ்வளவு முகாமைத்துவமானது என்று முண்டாசு கவிஞன் பாரதி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்கிறார். சிற்றூரும் வரப்படுத்த வயலும் மாறும் தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உருது பயனிலைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் புரட்சி கவி கவிதையில் எடுத்து எம்புகிறார். இப்படி விவசாயிகளை கவிதைகளில் போற்றியிருக்கிறோம், இலக்கியங்களில் போற்றி பாடியிருக்கிறோம், பாடல்களில் அவர்களின் மேன்மைத்துவத்தை நாம் சிறப்பித்திருக்கிறோம். ஆனால் அரசின் திட்டங்களில் அவர்களை கௌரவித்திருக்கிறோமா? ஆம், எந்த ஆட்சி தமிழகத்தில் நிலவினாலும் விவசாயிகளை நாம் கௌரவப்படுத்துவதில் மிஞ்சியவர்கள் அல்ல. விவசாயிகளுக்கு உழவர் சந்தை என்கின்ற மகத்தான திட்டத்தை நாம் தான் கொண்டு வந்தோம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியை நாம் தான் செய்தோம். விவசாயிகளுக்கான தனி நிதிநிலை அறிக்கையை இந்த அரசுதான் வெளியிட்டு முதன்முறையாக செய்திருக்கிறது. இப்படி விவசாயிகளுக்கு நாம் நம்மாலான இயன்றதை செய்தாலும் அவர்களின் கோரிக்கைகள் இன்றும் நிறைவேறாமல் தான் இருக்கிறது.
தண்ணீரில் எழுதப்பட்ட எழுத்தாகத்தான் இருக்கிறது. அவர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அவர்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும். இன்றைக்கு விவசாயத்தை செய்கிறவர்களுடைய அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. விவசாயத்தை படிக்கிற மாணவர்கள் விவசாயத்தை பிடிக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காரணம், விவசாயம் செய்பவர்களுக்கு வருமானம் இல்லை, விவசாயம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கை மேம்படவில்லை என்பதுதான். எனவே விவசாயம் செய்பவர்கள் தன் வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள, தன் வருமானத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை நிதியை நிர்ணயிக்க வேண்டும் என்று இந்த அரசை நான் மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். கொடுக்கப்படுகிற பொங்கல் தொகுப்பில் விவசாயிகளின் விளை நிலங்களில் விளைவிக்கக்கூடிய விளை பொருட்களையும் சேர்த்து தர வேண்டும் என்பதுதான். நாம் கரும்பை தருகிறோம், அதோடு சேர்த்து விவசாயிகளில் விளைநிலங்களில் விளைவிக்கிற விளை பொருட்களையும் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி நாம் பொங்கல் தொகுப்போடு சேர்த்து தர வேண்டும் என்று நான் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். எத்தனையோ பேர் விவசாயிகளாக இருந்து மாண்டு போயிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கடன் செலுத்த முடியாமல் மாண்டு போயிருக்கிறார்கள். எனவே அரசினுடைய கவனத்தை ஈர்த்து விவசாயிகளுடைய கடனை மீண்டும் நாம் தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்க்கையை நாம் மீண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று நாம் உணர்ச்சி பொங்க பேசுகிறோம். மாணவர்களுக்கு கிரிக்கெட்டை சொல்லிக் கொடுப்பதை விட விளையாட்டை சொல்லிக் கொடுங்கள், அவர்களுக்கு ஸ்கோர் முக்கியமல்ல சோறு முக்கியம் என்று வாயார வயிறார பேசுகிறோம். அப்படி பேசுகிற அதே சூழலில் அதை நாம் களத்திலும் தளத்திலும் நிறைவேற்றி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. என்னுடைய கோரிக்கை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நாம் வாழ பயன் விளைவிக்கிற விவசாயிகள் வாழ்வதற்கு இந்த அரசு பயன் விளைவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, விவசாயிகளை தயை கூர்ந்து இந்த அரசு தன் ஓரவழி பார்வையில் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, சுஜீவன் அவர்களோட உரை வீச்சு பிரமாதமா இருந்ததுல. வாங்க அடுத்ததா யார் பேச போறாங்கன்னு பார்க்கலாம்.